ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த லாங் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அக்ஷய திருதியை அன்னைக்கு நான் வீட்டில் எப்படி பூஜை பண்ணேங்கிற வீடியோ தான். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரைடே பூஜா ரொட்டீனையும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மோஸ்ட்லி பூஜா திங்ஸ் எல்லாம் ஃப்ரைடே அன்னைக்கு தான் க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்குமே அப்படி தான். நேற்று தான் அம்மா வீட்டிலேருந்து ரிட்டர்ன் வந்திருந்தேன். நேற்று என்னால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியல. அக்ஷய திருதியை அன்னைக்கு மார்னிங் தான் பூஜா திங்ஸ்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பூஜா திங்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன்னு நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம பூஜா திங்ஸ்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்லாம் வரும்போது எனக்கு என்ன மாதிரியான பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாகவே இருக்கும். அப்போல்லாம் நான் ரெஃபர் பண்ணுற ஒரு யூடியூப் சேனலாக இந்த தேசம் மங்கையர்கரசின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அவங்களோட யூடியூப் சேனலை தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். அவங்க என்ன மாதிரி மெத்தட் சொல்கிறாங்கங்கிறதையும் அவங்க சிம்பிளாகவும் சொல்லுவாங்க, நார்மலாக எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதே சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். விளக்கெல்லாம் கழுவுனப்புறம் இந்த மாதிரி விபூதி வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன்னா பளபளன்னு இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். எனக்கு பெருசாக அந்தளவுக்கு எந்த சேஞ்சஸும் தெரில. பட் இருந்தாலும் லைட்டாக ஒரு சைனிங் இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஒரு சில பொருளில் மட்டும் பூஜா திங்ஸுக்கெலாம் சந்தன குங்குமம் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் சந்தனம் கொஞ்சம், அதுக்கப்புறமா மஞ்சள், இது கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரம், அப்புறமா ஜவ்வாது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் எப்போயுமே பன்னீர் தான் யூஸ் பண்ணிக்கிருந்தேன். ஆனால் இந்த டைம் ஊருக்கு போயிட்டு வரும்போது இந்த சாண்டல் எசன்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு 3லேருந்து 4 ட்ராப்ஸ் வரைக்கும் இதில் விட்டுட்டு நார்மலான வாட்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எல்லா பாத்திரத்துக்கும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரோஸ் எசன்ஸ் கூட கிடைக்கும், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூஜை பண்ணும்போது கலசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு அத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக பாப்பாக்காக இந்த வெள்ளி குடம் வாங்கியிருந்தோம். அவள் பால் குடம் எடுக்கிறக்காக. இதில் அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கலசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா லட்சுமிக்கும் சந்தன குங்குமம் வச்சுட்டு அப்படியே கையோட எல்லா விளக்குக்குமே சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூஜைக்கு ரெடி பண்ணிக்கிருந்தேன். அவங்க சொல்ல நல்ல நேரம் படி பார்க்கணும் அப்படின்னா மார்னிங் 6 to 7:30 சொல்லியிருந்தாங்க. நான் வீடு எதுவும் க்ளீன் பண்ணனால மார்னிங் என்னால் பண்ண முடியல. அப்படி இல்லைன்னா ஆஃப்டர்நூன் 1 to 1:30 சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து அப்படின்னா ஈவினிங் 6 o'clock மேலே கணக்கு இல்லை அப்படி சொல்லியிருந்தாங்க. நமக்கு அந்த ரொட்டீன் தான் கரெக்டாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்தனால. யூஸ்வலாக பௌர்ணமி தான் அன்னபூர்ணிக்கு அரிசி மாற்றுவேன். இந்த டைம் அக்ஷய திருதியாக இருக்கனால இன்றைக்கே மாற்றிடலான்னு சொல்லிட்டு அதையும் மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மண்பானையில் நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டு நான் அதில் உப்பு எப்போயுமே வச்சுருப்பேன். ரீசெண்டாக நான் அந்தமான் போயிட்டு வரும்போது இந்த கோமதி சக்கரை வாங்கிட்டு வந்தேன். இதையும் அது கூட சேர்த்தே வச்சாச்சு. கலசம் ரெடி பண்ணுறதுக்காக செம்பில் செம்பு தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், அதுக்கப்புறமா ஜவ்வாது, இதில் ஒரு ஏலக்காய், அதில் ஒரு 5 ஏலக்காய் கிட்ட சேர்த்துக்கிறேன். பெரிய கலசம் பூஜைக்கு மட்டுமே வைக்கிறேன். சின்ன கலசம் எப்போயுமே ஃப்ரைடே வச்சுடுவேன். இந்த பெரிய கலசத்தை மூடி அது மேலே பச்சரிசி போட்டு லக்ஷ்மி சிலை இருந்துச்சுன்னா அது மேலே வச்சுக்கலாம். என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் என்கிட்ட இருந்த காயினை நான் வச்சுக்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் அன்றைக்கி நியூவாக காயினை வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இருக்கிற கோல்டு செயின் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை வச்சுக்கலாம். நான் பிரசாதத்துக்காக ஒரு மாம்பழமும் வெத்தலை பாக்கும் வச்சுருந்தேன். மெயினான 2 திங்ஸ் என்னென்னா இந்த உப்பும் மஞ்சள், அதுதான் இன்றைக்கி மெயினாக வாங்கி பூஜை பண்ணணும். அதையுமே வாங்கிட்டு வச்சாச்சு. எல்லா விளக்குக்குமே எண்ணெய் ஊற்றிட்டு திரி மஞ்சள் திரி போகலான்னு சொல்லிட்டு நம்ம கலந்து வச்சுருந்த சந்தனத்திலேயே நம்ம திரியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி விட்டுட்டு அப்படியே போட்டு வச்சுட்டேன். வாசல் கலக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்படியே மேலே நிலையிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. வீட்டில் கொஞ்சம் வெட்டிவேர் இருந்தனால சிம்பிளாக இந்த மாதிரி வெட்டிவேர் மாலை நானே ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வெட்டிவேர் மாலைக்கு ரொம்பவே பெனிஃபிட் இருக்குன்னு ஒரு இதில் படிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இதை நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி நான் உருளிக்கு கீழே பலகை வைக்கும் போது அதை லைட்டாக வெட் பண்ணி கோலம் போட்டு வச்சா 1 வீக் வரைக்கும் நல்லாவே இருக்குது. அப்படியே சாமிக்கெல்லாம் பூ போட வந்துட்டேன். இன்றைக்கி மகாலட்சுமிக்கு விசேஷமான நாளுங்கனால அவங்களுக்கு மட்டும் நல்ல பெரிய மாலை மாதிரி போட்டுட்டு பிரசாதத்துக்காக நான் பாலில் நாட்டு சக்கரை போட்டு எடுத்துக்கிட்டேன். நான் எப்போயுமே வாசலில் இந்த 2 விளக்கும் அதுக்கப்புறம் இந்த சாமியோட பாதம் மாதிரி போடுவேன். அதையும் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வெளியில் இருந்து தான் உள்ளே விளக்கு ஏற்றிட்டு போனோம். ஸோ அதனால் 6 o'clock கிட்ட கரெக்டாக வெளியில் இருக்க விளக்கு 2யுமே ஏற்றிட்டு அப்புறம் தான் உள்ளே போய் சாமிக்கிட்ட இருக்க விளக்கை ஏற்றுவேன். சாமிக்கிட்ட இருக்க விளக்கை ஏற்றும் போது பாப்பா வந்துட்டா, நானும் சாமி கும்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கூட பேசிக்கிட்டே அப்படியே ஏற்றிட்டு அப்புறம் தூக்க சொன்னான்னு சொல்லிட்டு பாப்பாவையும் தூக்கிட்டு தான் விளக்கு ஏற்றினேன். பூஜை டைமுக்கு மேடமையும் கரெக்டாக ரெடி பண்ணி விட்டாச்சு. அவங்களும் சேர்ந்து தான் என் கூட பூஜை பண்ணுவாள். இந்த மாதிரி ஃப்ரைடே வந்தாலும் சரி, ஏதாவது ஸ்பெஷல் டே வந்தாலும் சரி, நான் ஃபுல்லாகவே பிஸியாக தான் இருப்பேன். ஏன்னா 1 by 1 ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும்.
விளக்கெலாம் ஏற்றிட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி பற்றிலாம் பொறுத்ததுக்கப்புறம் வீடு ஃபுல்லும் சாம்பிராணி போக போகலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி சரட்டை இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் வந்து கங்கு ரெடி பண்ணிடலாம். நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லு எரிஞ்சதுக்கப்புறம் அதை கரண்டியில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா ஃபுல் சரட்டையுமே நல்லா எரிஞ்சு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கங்கு கிடச்சிரும். இது கிடச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சாம்பிராணி போட்டு இதை வந்து நம்ம வீடு ஃபுல்லும் காட்டலாம். ஒருவேளை வெண்கடுகு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை போட்டுமே கண் திருஷ்டிக்கு ரொம்பவே நல்லது. நான் வேறு சாம்பிராணி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். எவ்ரி ஃப்ரைடே வந்து இதை வந்து நான் மறக்காமல் பண்ணிடுவேன். இந்த மாதிரி மெத்தடில் சாம்பிராணி போடுறது வீட்டுக்கு ரொம்பவே நல்லது. அதையுமே ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து தான் உள்ளே கொண்டு வந்து காமிப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.